உணர்ச்சி வசப்பட்டு தினம் ஒரு கருத்தை சொல்பவர் வைகோ என தேமுதிகவின் பிரேமலதா சொல்லியிருக்கிறார். வைகோ உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவரா, அந்த நிலையில்தான் முடிவுகளை மேற்கொள்கிறாரா என்பதை பற்றி சொல்கிறது இந்த தொகுப்பு. அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர் வைகோ. வைகோவின் பேச்சில் உள்ளார்ந்த அரசியல் இருக்கும், சொல்லப்படாத செய்திகள் இருக்கும். அதே சமயம் வைகோ உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். அரசியல் ரீதியாகவும் உணர்ச்சி பெருக்கில் முடிவெடுப்பவர் என்ற பார்வையும் அவர் மீது விழுந்து கொண்டிருப்பதில் உண்மை இருக்கிறதா? வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல். அவர் எப்பயுமே தினம் ஒரு கருத்து சொல்வார், தினம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அதனால அவர் சொல்கிற அத்தனை கருத்துகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ரியாக்ஷனுக்கு உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ணுற வேணுன்றதும் கிடையாது. கூட்டணி வேணும் அப்படின்னு தேடி வந்ததும் அவர்தான், இன்னைக்கு விமர்சனத்தை வைத்திருப்பதும் அவர்தான். அதனால் இதுக்கான பதில் அவர் தான் சொல்லணும். அதை பற்றி நாங்கள் அதிகம் சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. எளிமையாக பொது வழிகளில் பேசுபவர் வைகோ. உணர்ச்சி வசப்படுவது மனித இயல்புதான். ஆனால் அரசியலில் தனி மனித உணர்வுகளை கலக்கலாமா? எல்லா அரசியல்வாதியும் மனிதர்கள் தான். எனவே அவரவருடைய உணவுக்கேற்ப அந்த சமயங்களில் ஏதாவது தங்கள் உணர்வுள்ள கருத்துக்களை சொல்வார். அதனால் பூமி வெடிப்பதில்லையே. விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது தற்போது அது தவறு என்று வைகோ சொல்வதும் உணர்ச்சி வச முடிவின் வெளிப்பாடா? அரசியல் தலைவர்களுக்கு நான் மிகச் சிறியவள், நான் ஆலோசனை சொல்ல எனக்கு தகுதி இல்லை. ஆனால் பொது வாழ்க்கை என்று வரும்பொழுது நாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் உணர்ச்சிகளை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் சொல்லும் வார்த்தைகளை மிக தெளிவாக தெரிந்து புரிந்து பின்விளைவுகளை இது ஏற்படுத்துமா என்பதை தெரிந்து சொல்வதாகவும் இருக்க வேண்டும். சகோதரர் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராக அவர்தான் அறிவித்தார். பின்பு அறிவித்தது தவறு என்று சொன்னார். இன்று காலை பார்த்தால் நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் தோல்வி அடைந்ததில்லை. ஆராய்ந்து எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை கொடுத்ததில்லை. அதே சமயம் வைகோவின் முடிவுகளில் சுயநலம் இருந்ததில்லை. அதில் பொதுநலன் மட்டும்தான் இருந்திருக்கிறது என்பது மதிமுகவின் பதிலாக இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் தவறாக போய்விடுவதும் இல்லை. ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து ராஜதந்திரத்தோடு எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் வெற்றி அடைவதும் இல்லை. எல்லா முடிவுகளுமே கட்சி நலன் சார்ந்து நாட்டு நலன் சார்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான். அப்படி எடுக்கின்ற முடிவுகள் தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட எல்லா முடிவுகளும் தலைவர் வைகோ அவர்கள் தன்னந்தனியாக எடுத்த முடிவு அல்ல, அல்லது அவருடைய அரசியல் லாபத்திற்காக சுயநலத்திற்காக எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்ல. கட்சி நலன் சார்ந்து நாட்டு நலன் சார்ந்து எல்லோரையும் ஜனநாயக முறையிலே கலந்து பேசி எடுக்கின்ற முடிவு. ஆகவே இது உணர்ச்சி வசப்படுகின்ற முடிவுகள் என்று ஓரம் தள்ளிவிட முடியாது. எங்களுடைய இயக்கத்தை அதை சொல்லி புறம் தள்ளிவிட முடியாது.